இன்னைக்கு ஏன் சத்துருவை நம்மளால ஜெயிக்க முடியல? ஜெபம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் அடித்தளம். அவர் கட்டுகிற முதல் ஸ்தலம் என்னது? ஜெபம். இந்த முதல் ஸ்தலத்துல அநேக அறைகள் இருக்கிறது. ஜெபத்துல அநேக அறைகள் இருக்கிறது. உபவாச ஜெபம், கூட்டு ஜெபம், தின ஜெபம், இப்படி அநேக அறைகள் இருக்கிறது. இந்த அறைகளில் என்னை பொறுத்தவரை ரொம்ப வல்லமையுள்ள ஜெபம் எது தெரியுமா? தினமும் தனியா ஜெபிக்கிற ஜெபம். தினமும் நான் தனியா ஜெபிக்கிற ஜெபம். ஜெபத்துல ரொம்ப வல்லமையுள்ள ஜெபம். ஆண்டவரோடு நான் நெருங்கணும்னா தினமும் நான் தனியா ஜெபிக்கணும். கொரிய தேசத்துல பாலி அங்கிச்சோ அவர்கிட்ட கேட்டாங்க, உங்க சபை இவ்வளவு பெருசு இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், நான் தினமும் 3 மணி நேரம் ஜெபிப்பேன். தினமும் என்கிட்ட ஜெபிக்கிற அனுபவம் இருந்துச்சு. உலகத்திலே பெரிய சபையா மாறுச்சு. நான் பிசாசை நான் ஜெயிக்கணும்னா a daily prayer is important.